Hi. Welcome to the squad. This is Undefined. யூஸ்வலாகவே ஆப்பிள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஐஃபோன் தான். அதுதான் அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் திங். ஆப்பிளை ரொம்ப பெருசாக்குனது ஐஃபோன் தான். அண்ட் எவ்ரி இயர் செப்டம்பரில் புது ஐஃபோன்ஸ் வரும். பட் இந்த 2025ல செப்டம்பரில் புது ஐஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆப்பிள் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அதை பற்றின ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 7 ப்ராடக்ட்ஸும் செப்டம்பரில் நம்மளோட மெயின் ஆப்பிள் ஈவெண்ட் ஐஃபோன் லான்ச் பண்ணுற ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸில் சொல்கிறாங்க. ஸோ என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மேக்புக் ஏருக்கு வந்து இப்போ கரண்ட்டாக M3 சிப் M2 சிப் ரெண்டுமே வந்து சேலில் இருக்குது. M2 சிப் வச்சதையும் வாங்கலாம், M3 வாங்கலாம். நான் பர்சனலி வந்து நம்ம கோடையோக்காகவும் யூடியூப்பில் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு M2 மேக்புக் ஏர் வச்சுருக்கோம். இது சேலில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இப்போ இருக்கிற MSRPயோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கே கிடச்சது வாங்கணும். பட் இந்த லேப்டாப்பில் நான் மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரேம் வந்து 8GB தான். ஸோ அதனால் சில நேரங்களில் எல்லா நேரமும் கிடையாது, ஒரு வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து இந்த ரேம் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் இப்போ M4 சிப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்த காரணத்தினால பேஸ் வேரியண்ட்டே வந்து 16 gigs ரேமாக மாறி இருக்கு. அண்ட் அது வந்து நம்ம போன 2024ஓட எண்டில் லான்ச் ஆன M4 மேக்புக் ப்ரோஸில் வந்து நம்ம பார்த்தோம் 16 gigs ரேமோட தான் வந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ இதுவும் நினைக்கிறேன் மேக் மினியும் அப்டேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து மேக்புக் ஏருக்கு அதே M4 சிப் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். M4 ஜென்ரலாகவே வந்து M3யை விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி சிக்னிஃபிகண்ட்டாக இங்கே இருக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 gigsலேருந்து 16 gigsக்கு மாறுற அந்த ரேம் அப்கிரேட் தான். ப்ரைஸ் ஆப்வியஸ்லி அவங்க சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை, சேம் ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஐ திங்க் $1,099 அதாவது $1,100 அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம இந்தியாவில் வந்து 1,14,000 ரூபாய்க்கு போடுவாங்க. பட் சேலில் வந்து குறைஞ்சி வரும். நான் ஆக்சுவலி இந்த லேப்டாப் வந்து 83,000க்கு வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக சேலில் வந்து கம்மியான இது ப்ரைஸ்க்கு வரும். பட் நம்மளோட பேஸ் வேரியன்ட் மட்டும்தான் ப்ரைஸ் குறையும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ புது M4 சிப்ஸ் ஃபார் த மேக்புக் ஏர் அண்ட் ஆல்சோ புதுசாக கொஞ்சம் கலர்ஸும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இது வந்து ப்ராபப்ளி லேட் பிப்ரவரியோட எண்டில் நடக்கலாம் அல்லது மார்ச் ஈவெண்ட்டில் நடக்கலாம். ஓகேவா? ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட். இதுவும் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு கனெக்ட் ஆன ப்ராடக்ட். என்ன அப்படின்னா iPhone SE 4th ஜென்ரேஷன். ஸோ iPhone SEயோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நான் வச்சுருந்தேன். காலேஜுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப முதல்ல ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறப்ப வந்து iPhone SE ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வாங்கினேன் எதுக்காக அப்படின்னா, யூஸ்வலாக காலேஜ் போகிறப்ப நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோன்னா ஒரு 16,000 17,000 15,000 அந்த ரேஞ்சில் ஒரு ஃபோன் பார்ப்போம் இல்லையா? ஏன்னா அந்த டைமில் அந்த ரேஞ்சில் தான் வந்து நல்ல ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு. Redmi Note 5 Pro தான் வந்து என் பேட்ச்சில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதே ப்ரைஸுக்கு என்னால் ஒரு ஐஃபோன் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய டெக் வீடியோஸ் பார்ப்போம், ஆப்பிள் மேலே ஒரு கிரேஸ் அண்ட் ஒரு ஆப்பிள் ஃபேன் பாயாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்த தருணம். அண்ட் ஆல்சோ 2015 மேக்புக் ஏர் வச்சுருந்தேன். அது வந்து முன்னாடியே ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் வாங்கின ஃபஸ்ட்டு லேப்டாப்பே அதுதான். ஸோ iPhone SE மேலே அப்படி ஒரு கிரேஸில் அது வாங்கினேன். அது வந்து என்னன்னா iPhone 5ஓட டிசைன் அப்படியே அந்த குட்டியாக இருக்கும். அதனால பெரிய பாடுபட்டேன் காலேஜில் அதை வாங்கிட்டு போயிட்டு. ஏன்னா ரொம்ப குட்டி ஸ்க்ரீன், நீங்கள் அதில் உங்களால் எதுவுமே ஒழுங்காக பார்க்க முடியாது, டெக்ஸ்ட் பண்ண முடியாது, 2 கையில் யூஸ் பண்ண முடியாது. நான் அதில் ஒழுங்காக பண்ணது ஃபோன் பேசினது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இது 2 தவிர வேறு எதுவுமே பண்ணல. ஸோ வாங்கிட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். பேட்டரி லைஃபும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டி ஃபோன். நான் வாங்குறப்பவே அது வந்து ஒரு 2 வருஷமோ ஏதோ பழசு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா ஆப்பிள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன். ஸோ அது பிரச்சனை. பட் iPhone SEல வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு iPhone 8ஓட டிசைனை வச்சு இந்த மாதிரி விட்டாங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஒருத்தன் வாங்கினான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு அதே டிசைனில் ப்ராசர் மட்டும் மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போவும் அது சேலில் இருக்குது. ஆப்பிள் வெப்சைட்டில் போனீங்கன்னா iPhone தேர்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ப்ராசர் மட்டும் ஓரளவு புதுசாக இருக்கும், டிசைன் அதர பழசாக இருக்கும். அண்ட் ஆல்சோ 40,000 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. அது ஒர்த்தே கிடையாது, கண்டிப்பாக வாங்கக்கூடாது. பட் இப்போ அதுக்கு ஒரு அப்கிரேட் வருது. iPhone 14ஓட டிசைன் இருக்கு இல்லையா? 14ஓட டிசைன் அப்படின்னா
ஃப்ரண்ட்டில் வந்து நாச் இருக்கும், டைனமிக் ஐலாண்ட் கிடையாது, நாச் இருக்கும். 6.1 இன்ச் சாம்சங்கோட டிஸ்பிளே, ஓலட் டிஸ்பிளே வருது. ஃபேஸ் ஐடி வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஃபோன் எஸ்சியில் வந்து டச் ஐடி தான் இருந்துச்சு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஐடி வருது. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அந்த 48 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வந்துருவாங்க. ஸோ கேமரா ப்ராப்ளி ஐஃபோன் 16ஓட கேமரா, ப்ராசர் ஐஃபோன் 16ஓட ப்ராசர், அந்த மாதிரி லேட்டஸ்ட் ப்ராசர் லேட்டஸ்ட் கேமரா அப்படி கொண்டு வந்துருவாங்க. பட் இதுக்கு வந்து டைனமிக் ஐலாண்ட் கிடைக்க போகிறதில்ல, அண்ட் ஆக்ஷன் பட்டன் கிடைக்க போகிறதில்ல. இப்போ ஐஃபோன் 16லேயுமே வந்து ஆக்ஷன் பட்டன் கொண்டு வந்துட்டாங்க, அது இதுக்கு வராது. அண்ட் ஆல்சோ கேமரா கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அப்படியே வச்சு இந்த கேமராவை இது பண்ணுறது, அந்த ஃபீச்சரும் இதுக்கு வர போகிறதில்ல. ஸோ அந்த ஃபீச்சர்லாம் குறைச்சிட்டாங்க. ஸோ பேசிக்காக ஐஃபோன் 14 எடுத்து ஐஃபோன் 14ல் புது ப்ராசர் புது கேமராவை போட்டு செல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து $500 கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒரு 50,000 ரூபாய்க்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. பார்ப்போம், மேபி 50,000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கலாம். ஆனால் என்னன்னா, நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் சேல் வரும் இல்லையா, சேல் வர்றப்ப ஃப்ளாக்ஷிப் ஐஃபோன், இப்போ ஃப்ளாக்ஷிப்னா ப்ரோ சீரிஸ் சொல்ல வேண்டாம், ஐஃபோன் 16 வந்து சேலில் 60,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பட் அகைன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். பட் வரப்போகுது. ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து ஐஃபோன் எஸ்சி. அண்ட் ஐஃபோன் எஸ்சி வந்து மார்ச்சில் வரும் அப்படிங்கிறது தான் ரூமர் சொல்லுது. பட் எப்படி வருது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நான் நினச்சாலும் இது வாங்க முடியாது. மேக் ஸ்டூடியோ. மேக் ஸ்டூடியோ அப்படிங்கிறது ஆப்பிளோட ஒரு சிபியூ, இந்த சைஸில் இருக்கும். மேக் மினி, 2 மேக் மினியை மேலே மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து 2 வருஷமாக அப்டேட் பண்ணவே இல்லை. M2 ப்ராசஸர், M2 ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் இருக்குது. M2 மேக்ஸ், M2 அல்ட்ரா அதில் தான் இருக்குது. இப்போ அதை வந்து M4 மேக்ஸ் அண்ட் M4 அல்ட்ராக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ M4 மேக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மேக்புக் ப்ரோஸில் வந்து பார்த்தோம். M4 மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுச்சு. சொல்லப்போனால் M4 மேக்ஸோட ஜிபியூ வந்து 4080 NVIDIA RTX 4080 அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சில ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் M4 மேக்ஸ் வந்து மேக் ஸ்டுடியோக்கு வருது. அண்ட் அதை விட எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, M4 அல்ட்ரான்னு சொல்லி ஒரு ப்ராசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. M4 அல்ட்ரா பேசிக்லி 2 M4 மேக்ஸை சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு ப்ராசஸர். ஸோ அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நல்லா பண்ணுது, NVIDIAவோட இப்போ 50 சீரீஸ் லான்ச் பண்ணி பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு இது பண்ணுதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து லான்ச் ஆனோட பார்க்கலாம். பட் அதை தாண்டி Thunderbolt 5 அண்ட் ஆல் நியூ ஃபீச்சர்ஸ் தட் வி ஹாவ் வித் M4 ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதான் போகுது. அண்ட் இது வந்து மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே இடையில எப்பயாச்சும் ஒரு தடவை இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெருசாக எதுவும் அப்டேட் இருக்காது, டிசைன் மாற போகிறது இல்லை, வேறு எதுவுமே மாறாது. அண்ட் லைக் மேக்புக் ஏருக்கும் டிசைன் மாற போகிறது இல்லை, ப்ராசர் சிப் அப்டேட் மட்டும்தான். ஸோ இதை வந்து சைலண்ட்டாக கூட பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோன்னு வெளியே சொல்லாமல் கூட சும்மா வெப்சைட்டில் போட்டு முடிச்சிடலாம், இல்லை ஒரு வீடியோ மட்டும் யூடியூப்பில் விட்டு அப்படி கூட முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெரியல, பார்ப்போம். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங், iPad 11th ஜென். ஸோ நான் வந்து iPad 9th ஜென் வச்சுருக்கேன், நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். எல்லாம் யூடியூப்னால வந்த விஷயங்கள், யூடியூப்காக வந்த விஷயங்கள். நம்ம வந்து லாஜிக் ஐவோன்னு சொல்லிட்டு ஆப்டிடியூட் சொல்லி கொடுக்குற ஒரு சேனல் வச்சுருக்கோம். அகைன் கோடை ஒலியுமே வந்து எழுதி சொல்லி கொடுக்குற நேரங்களில் iPad வந்து யூஸ் பண்ணுவேன். iPad 9th ஜென் வச்சுருக்கேன். 25Kக்கும் அந்த மாதிரி எதுவும் வாங்கினேன், ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து iPad 10th ஜென் தான் வந்து லேட்டஸ்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. அதில் டிசைன் மாற்றிருந்தாங்க, சிப்பும் மாற்றிருந்தாங்க. 9th ஜென் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இது வந்து 40K கிட்ட இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். நான் வாங்குறப்ப 10th ஜென் வந்துச்சு. பட் அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, நம்மளுக்கு எழுதுறது வீடியோக்கு தானே, பார்க்க எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்காக 9th ஜென் வாங்கினேன். ஸோ இப்போ 11th ஜென் வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும், சிப் மட்டும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ A17 Pro சிப், அதாவது இப்போ ஐஃபோன் 16ல் இருக்கிற சிப் வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இது மூலமாக வந்து ஆக்சுவலி A17 Pro அப்படின்னா அது வந்து ஐஃபோன் 15ல் உள்ள சிப்போ, ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. A17 Pro இருங்க பார்த்துருவோம். A17 Pro எந்த வருஷம் லான்ச் ஆச்சு, எந்த ஃபோனோட லான்ச் ஆச்சு? 15 சீரீஸா? ஓகே, ஸோ அப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் அது. இப்போ வந்து A18 Pro தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ A17 Proலே, ஆனால் A17 Proவில் உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் எப்படியும் வந்துடும் இல்லையா, ஏன்னா 8GB RAM இருக்குது A17 Proவில். அதனால தான் நீங்கள் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கூட 15 Pro அண்ட் 16 சீரீஸ்க்கு வரும், 15க்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட பாட்காஸ்ட்டில் நிறைய வாட்டி கதறி இருக்கேன்,
15க்கு வரல 15க்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஐபேடுக்கும் வந்துடும். அண்ட் A17 Pro 8 gigs RAM அண்ட் Wi-Fi 6E. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான அப்கிரேட் தான். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வைடராக எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ குடோஸ் டு தட். ஓகே, மூவிங் ஆன். இதுவும் வந்து ஐபேட் தான், ஐபேட் ஏர். அண்ட் ஐபேட் ஏர் வந்து ஆல்ரெடி M1 சீரீஸ் இப்போ M2 சிப்பில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை வந்து எய்தர் M3 அல்லது M4 ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. எனக்கு ப்ராப்ளி M3க்கு அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு விட்டு காலி பண்ணணுன்னு. ஸோ அந்த சிப் அப்கிரேட் ஒன்று இருக்கும். மற்றபடி டிசைன் எதுவும் மாற போகிறது கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த ஈவெண்ட் இப்போ என்னெல்லாம் லான்ச் ஆக பாசிபிலிட்டி இருக்கோ எதுலையுமே வந்து டிசைன் அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. SC4 மட்டும் தான் அது புது ப்ராடக்ட்டுங்கிறதுனால வேற டிசைன். மற்றபடி எதுக்குமே வந்து டிசைன் அப்கிரேட் இருக்க போதில்லை. சிப் அப்டேட்ஸ் மட்டும்தான், இன்டர்னல் அப்டேட்ஸ் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு M3 சிப் தான் வரும். பட் M3 அல்லது M4 அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு M3 தான் வரும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ மேஜிக் கீபோர்டு வந்து ஐபேட் ஏருக்கு இப்போ சப்போர்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேஜிக் கீபோர்டுங்கிறது ஐபேட் ப்ரோக்கு மட்டும் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டில் அப்படியே ஒட்ட வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணலாம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ ஐபேட் ஏருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ட்ராக் பேட்லாம் உண்டு, ட்ராக் பேட் கீபோர்டு எல்லாமே உண்டு. ஸோ வில் சி இஃப் தட் கம்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர் டேக்ஸுங்கிறது இந்த குட்டியாக இருக்கிற அந்த ஜிபிஎஸ் டேகு. அது நம்ம அந்த பேக்கில் எதுலையாவது போட்டு வச்சிட்டோம்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதில் வந்து அந்த சிப் மட்டும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு தோணுது இதுலேயும். அண்ட் அந்த ஒயிட் பேண்ட் சப்போர்ட் இருக்கு இல்லையா? ஃபோன் வந்து இப்போ இந்த ரூமில் இருக்குன்னா அந்த ரூமில் போயிட்டு கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ லேட்டஸ்டான ஐஃபோன்ஸில் வந்துருக்கு. ஸோ அந்த ஒயிட் பேண்ட் சப்போர்ட் வந்து ஏர் டேக்ஸ்க்கும் சேர்த்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு ரூமர். அண்ட் டிசைன் ஆப்வியஸ்லி மாற்ற மாட்டாங்க. ஸோ வில் சி. அண்ட் இதெல்லாம் தான் வந்து இந்த செப்டம்பருக்குள்ளே வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் செப்டம்பரில் ஆப்வியஸ்லி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன்ஸ் வரும். அண்ட் அதுக்கு ஒன்றும் ரூமர்ஸ் பெருசாக எதுவும் வர ஆரம்பிக்கலை. வந்துச்சு அப்படின்னா நான் அதையும் எடுத்து கவர் பண்ணி போடுறேன். அண்ட் இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் பர்சனலாக அதில் எக்ஸைட்டடாக இருக்கிறது வந்து மேக்புக் ஏர். மற்றபடி ஆக்சுவலி எனக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் வந்து ஐஃபோன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி அவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு. பட் மேக்புக்ஸ் எனக்கு எப்போயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா இப்போ ஆப்பிள் சிலிக்கான் வந்ததுக்கப்புறம் ஆப்பிளோட மேக்புக்ஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் வர்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டூயிங் இட் ரியலி வெல். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி என்னோட யூஸ் கேஸ்க்கு ரொம்ப நிறைய யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால தான். ஸோ வில் சி. அண்ட் மேக் ஸ்டுடியோ ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சிவ். அண்ட் மற்ற எல்லாத்த விட எனக்கு வாட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் இஸ் M4 MacBook Air. தட் இஸ் கோயிங் டு பி ஹெல் லாட் ஆஃப் வேல்யூ ஃபார் மணி. ஸோ வில் சி என்னெல்லாம் வருது, எப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த அன்டிஃபைன் ஸ்னிப்பெட்டுக்கான கண்டென்ட். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட பார்க்குறேன். தடா.